நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்ன்றத தமிழ்லைன் பார்க்கும்போதுலேயே தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் எப்படிடா உன் கான்செப்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்களேன். ஆக்சுவலி இவங்க இந்த அதனா சினிமா ஆக்ட்ரஸை கூட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம வாயை திறக்காமல் இருந்திருக்கோம். ஆனால் சினிமா நம்ம யார் யாரெல்லாம் பற்றி பேசுகிறோமோ எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். அப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வரும். இப்போ எனக்கு இல்லை என்னடா சொல்ல வரேன்னு கேட்டேன். இப்போ ஜியோ யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட விலையேற்றம் இதாகி போச்சு. அவனை பார்த்துட்டு நீ மட்டும்தான் ஏற்றுவியாடா, நானும் ஏற்றுறேன் பாடுறான்னு சொல்லி ஏர்டெல்காரங்க இது போதான்னு சொல்லி அதனால் பிஎஸ்என்எலுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அதுவும் எந்த மாதிரி கொண்டாட்டம்னா வேறு லெவல் கொண்டாட்டம். ஏன்னா புதுசாக இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு நிறைய பேர் ரீச் ஆகும். என்னப்பா இது, என்ன பண்ணுறது, இங்கேருந்து ஏறி அங்கே தானே போய் ஆகணும். லாஸ்ட்டில் என்ன தான் முடிஞ்சாலும் லாஸ்ட்டில் எல்லோரும் அங்கே தான் போய் ஆகணும். அதான் நடக்க போகுது. ஏன் திமுங்களா எப்படி ஆக்சுவலி இது ஒரு சில விஷயம்லாம் கேட்குறாங்க. கேட்குற விஷயம்லாம் பார்க்கும்போதுல உன் கல்யாணத்துக்கு நாங்கள் எதுக்குலாம் மொய் வைக்கணும், இதெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தியாடா, என்ன கர்மமும் தெரியல. அவன் கல்யாணம் நடத்துறதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா? இதெல்லாம் பார்க்கும்போதுல ஒன்றே ஒன்று தெரியுது, ரைட்டா இருந்தால் ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நம்மளை நல்லா ஜூஸ் புனிஞ்சி எல்லாம் பெரிய 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 ஆட்கள் தான் வாழ்கிறாங்க. யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, ஏன்னா முக்கால்வாசி அப்படி தான் இருக்காங்க. அவன் தமிழனை உறிஞ்சி எல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு போய் ஒத்து ஊதிட்டு நானும் தமிழன் தான். எவரும் என்ன இது பண்ணாதீங்க, என்ன வெளி மாநிலத்தோட பார்க்காதீங்க வைக்காதீங்கன்னு சொன்ன ஆள்கள்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில. முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பா சொன்னவன் யாராக இருந்தாலும் கொஞ்சம் வாங்கப்பா, இதெல்லாம் முதல் தட்டி கேளுங்கடா, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பற்றி பேசுங்க.